வணக்கம். திகார் சிறையில் அடைக்கப்படும் உதயநிதி, போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்று பல ஊழல்கள், முறைகேடுகள், அவரது நண்பர் ரத்தீஸ் மூலமாக மிகவும் மோசமான பணப்பட்டுவாடா, தனியார் நிறுவனங்களிடமிருந்து கமிஷன்கள் என்று ஏராளமாக பல 100 கோடிகளை அபகரித்துள்ளார். அந்த பணங்களை எல்லாம் சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியாக இருந்ததன் காரணமாகத்தான் திமுகவிற்கு எதிராக மக்கள் அனைவரும் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். அதிலும் குறிப்பாக திமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் விஜய்தான் என்று பலரும் கூறுகிறார்கள். உண்மையாக விஜய் அவர்கள் என்று கூற முடியாது. ஏனென்றால் அதிமுகவும் 1 கோடி தொண்டர்களை பெற்று வாக்குகளை பெற்றுள்ளது. ஆனால் 3வது இடத்திற்கு வந்துள்ளது. மேலும் திமுகவிற்கு எதிராக 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்படியாக அவரது பிரச்சாரங்கள் மேற்கொண்டு திமுகவிற்கு எதிரான கருத்துக்களையும் பதிவுகளை செய்திருந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டமாக அதிமுக எதிர்க்கட்சியாக வர முடியாமல் விஜய் அவர்களது அலையால் ஒட்டுமொத்த வாக்குகளும் நேரடியாக விசில் சின்னத்திற்கு வந்துவிட்டது. ஆட்சிக்கு வந்த 15 நாட்களிலேயே அமைச்சராக பொறுப்பேற்ற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுக செய்த ஊழல்களை நாங்கள் அடுத்த 4 மாதங்களில் வெளிக்கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்திருந்தார். அதன் ஒரு படியாகத்தான் தற்பொழுது திமுகவில் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்று அவரது செயல்பாடுகள், அவரது நண்பர்கள் மூலமாக அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர். பல நிறுவனங்களிடம் விரட்டி பணங்களை கமிஷனாகவும் பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் தனியார் நிறுவனங்களை பினாமிகளது பெயரில் வாங்கியுள்ளனர். தமிழக சினிமாவில் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளனர். அந்த திரைப்படங்களை தயாரித்தது உதயநிதியின் நண்பர் ரித்தீஸ் தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ரித்தீஸுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார் என்ற கேள்விகள் எல்லாம் தற்பொழுது கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். மேலும் ஏற்கனவே கடந்த திமுகவின் ஆட்சியின் இறுதியில் ரித்தீஸ் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் சிக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திமுக ஆட்சியே அமைந்துவிடும், அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் என்று உதயநிதி அவர்கள் நினைத்திருந்தார். ஆனால் உதயநிதி அவர்கள் ஏன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் திமுக ஆட்சி கவிழ்ந்த பிறகு என்பதை இப்பொழுதுதான் அதன் உண்மைத்தன்மை தெரிய வருகிறது. திமுகவை தவிர விஜய் அவர்கள் ஆட்சியை அமைத்து விட்டால் எங்கே நாம் செய்த தவறுகள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, பயத்தினால் தற்பொழுது உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கதறி அழுதுள்ளார். ஆனால் இனியும் எந்த ஒரு பயனும் இல்லை. தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனைகளை பெற வேண்டும். உதயநிதி அவர்கள் தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளார். அவரது ஒட்டுமொத்த குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தற்பொழுது உதயநிதி அவர்கள் மாறிவிட்டார். மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது உதயநிதி அவர்களது செயல்பாடு. அவர் தான் பெற்ற பிள்ளைதான் என்றாலும் கூட ரித்தீஸுடன் பழக வேண்டாம், அவருடன் சேர்ந்து ஒட்டுமொத்தமான தவறுகளை மேற்கொள்ள வேண்டாம். நமக்கு ஏராளமான பணம் இருக்கிறது, அதிகாரம்தான் தேவை. மக்களிடம் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி வரலாற்றில் தொடர்ச்சியாக 2வது முறை முதல்வராக இடம்பெற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆனால் அது நிறைவேறாமல் மாறிவிட்டதற்கு காரணம் நீதான் என்று கடுமையான கோபத்துடன் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை திட்டியுள்ளாராம். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களது மனதில் என்ன நினைத்தார் தெரியுமா? 5 ஆண்டுகள் ஆட்சி, என்னை பொறுத்தளவிற்கு நான் சிறப்பாகத்தான் செயல்பட்டேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் கொடநாடு வழக்கில் கூட எடப்பாடியின் மீது நடவடிக்கை எடுக்காமல் 5 ஆண்டுகளை கழித்து விட்டார். அதேபோல் பிற கட்சியிலிருந்து திமுகவிற்கு வருபவர்களையும் வரவேற்றார். திமுகவிலிருந்து பிற கட்சிக்கு சென்றவர்களையும் அவர்கள் எந்த ஒரு
அவதூறுகளையும் பரப்பாமல் ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தது. மேலும் 5வது ஆண்டில் மக்களுக்கு 5000 ரூபாய் போன்றவைகளை செய்தார். ஆனால் கூட இருந்தவர்கள்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள். சபரீசன், சேகர்பாபு, உதயநிதி இவர்கள் 3 பேரும் தான் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்கிறார், நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவோம் என்று அவரிடம் ஒவ்வொரு நாளும் எடுத்து கூறியே தற்பொழுது அவரது மனதில் 2வது முறையும் நாம் தான் முதல்வர் என்ற எண்ணத்தை பதித்துவிட்டார்கள். இதைத்தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு முதல் மேடையிலேயே பேசியிருப்பார். ஸ்டாலின் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்டு மயங்கிவிட்டார். ஆனால் அவரை வெளியவும் விடவில்லை. மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், உளவுத்துறை கொடுக்கின்ற ரிப்போர்ட் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக செல்லாது. முதலில் சபரீசன், 2வது உதயநிதி, 3வது சேகர்பாபு இவர்களை கடந்துதான் ஸ்டாலின் அவர்களுக்கு கையில் செல்லும். அந்த கடிதத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அது நீக்கப்பட்டு அவற்றை ஸ்டாலினிடம் ஒப்படைத்தால் அந்த கடிதத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்யவில்லை என்பது தற்பொழுது அவருக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. மக்களும் இனி திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் தற்பொழுது தலைவலியாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அளவிலான திமுகவின் ஒட்டுமொத்தமான 5 ஆண்டுகள் மிக மோசமான ஆட்சியும், உதயநிதி அவர்கள் பல தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கமிஷன்கள், மக்களுக்கு சரியான நீதியும், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாகவும் நிறைவேற்றாதது, தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, திமுகவின் நிர்வாகிகளும் முக்கியமான தொண்டர்களும் காவல்துறையினை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டதும், ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் இருந்தால் இதுதான் நடக்கும், பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் நடக்கும் என்பதை மக்களிடம் தாவேகாவும் அதிமுகவும் எடுத்து கூறி பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஸ்டாலின் அவர்களை கொளத்தூரிலேயே தோல்வியடையக்கூடிய வகையில் முதல்வர் விஜய் அவர்களது ஒற்றை பிரச்சாரத்தால் முடித்துவிட்டார். மேலும் இனி வரக்கூடிய அந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் ஏற்படுத்தும். இப்பேற்பட்ட தொடர் தோல்விகளுக்கு பிறகு இதற்கு காரணம் யார் என்பது தற்பொழுது ஸ்டாலினுக்கு புரிந்துவிட்டது. உதயநிதி அவர்களும் சபரீசனும் சேகர்பாபுவும் தான் காரணமா என்று கேட்டவுடனே அதிர்ச்சியடைந்துள்ளார். இப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சியான செய்திக்கு மத்தியில் தனது மகனை திகார் சிறையில் அடைப்பதற்கான சூழலை ரித்தீஷ் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்து நிச்சயம் தனது மகனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறித்துவிட்டால் திமுகவின் தலைமை கோபாலபுர கையிலிருந்து முழுமையாக விடுபட்டால் கனிமொழி அவர்கள் கைப்பற்றுவார் அல்லது DR பாலு அவர்களது மகன்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.